ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு குழந்தை பிறந்தே 2 மாசமோ 3 மாசமோ தான் ஆகுது. அவங்க ஒரு 700K to 800K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க டிப்ஸா சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ அவங்க தான் கைனோகாலஜிஸ்ட், அவங்க தான் பீடியாட்ரிஷியன்ற மாதிரி கையில அந்த குட்டி குழந்தை 2 மாசம் 3 மாசம் கை குழந்தைய வச்சுட்டு ஷீ இஸ் கிவிங் சோ மச் ஆஃப் நான்சென்ஸ் ஸ்டஃப். அவங்க சாப்பிட்ற பிளேட்டை காட்டி நியூட்ரிஷன் பிளான்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே கொடுமையா கமெண்ட்ஸ், எனக்கு நீங்க சொல்லிதான் இதெல்லாம் தெரியுது, இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு பெரிய ஐ ஓபனரா இருக்கு. ஏம்மா அந்த அம்மாவுக்கு புள்ள பிறந்தே 2 மாசம் தான் ஆயிருக்கு. அந்த அம்மா ஒன்னும் ப்ரோ கிடையாது. ஷீ இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல். எப்படிதான் படிச்சவங்க எல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பே சீக் பண்ண மாட்டீங்களா? இப்போ கன்சீவ் ஆன நாள்ல இருந்து 10 மாசம் வரைக்கும் நம்ம கைனகாலஜிஸ்ட் நம்மள கைட் பண்ணுவாங்க. 6th மந்த்ல இருந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சொல்றாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் சொல்றாங்க. வீட்டுல அப்பா அம்மா சொல்றாங்க, மாமனார் மாமியார் சொல்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும், சாலிட்ஸ் இந்த பதத்துல கொடுக்கணும், சூப் இப்படி கொடுக்கணும், எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் புக்லெட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் புக்லெட் கொடுக்குறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்துல குழந்தைங்களுக்கு சத்து மாவு முதற்கொண்டு கொடுத்து அனுப்புறாங்க. இதை தாண்டி நீங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசர் உங்களுக்கு ஐ ஓபனரா என்ன போட்டுட்டாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் எனக்கு ஆத்திரமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு புள்ள பிறந்தே 3 மாசம் தான் ஆகுது. அந்த அம்மாவே கையில கை குழந்தை வச்சிருக்கு. அவங்க கொடுக்குற டயட் சார்ட்டை நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்புல என்ன நியூட்ரியன்ஸ் கம்மியா இருக்கு, உங்களுக்கு என்ன இன்னும் அதிகமா தேவைப்படுதுன்னே தெரியாம ஷீ இஸ் மாஸ் மேனிபுலேட்டிங். மாசா எல்லாருக்கும் உட்காந்து அப்படியே சொல்றாங்க. சோ நம்ம உடம்புக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்றது நம்மளோட கைனகாலஜிஸ்டுக்கு, நம்ம குழந்தையோட பீடியாட்ரிஷியனுக்கு தான் தெரியும். இது நீங்க அதிகமா சாப்பிடுங்கப்பா, இது உங்களுக்கு அலர்ஜிட்டிக்கா இருக்கு, இது கம்மியா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனல்ஸ் தாங்க அந்த விஷயத்த சொல்ல முடியும். How you people blindly believe someone who has given birth to a child just 2 months before? This is irritating me to the core. ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பே சீக் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் பிலீவ் பண்ணா போதும், அவங்க சொல்றதுதான் எனக்கு ஐ ஓபனர். வீட்டுல மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாம் இல்ல, அவங்க சொல்றதுதான் எனக்கு ஐ ஓபனரா இருந்துச்சு. வீட்டுல சொல்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதுலயே வாங்குறது இல்ல. சரி, வீட்டுல சொல்றவங்க சொல்றது காதுல வாங்க தேவையில்ல, அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பையாச்சும் காது கொடுத்து கேட்கலாம்ல. டாக்டர்ஸ் ஆர் ஹெல்பிங் சோ மச் தீஸ் டேஸ். புரியவே இல்லை எனக்கு. ஐ எம் கெட்டிங் இரிட்டேட்டட் டு த கோர்.